தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி ரீசெண்டா எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தினந்தோறும் நம்ம பல்வேறு தலைப்புகளை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நடுவில் அப்பப்போ சில கேள்விகளும் சூப்பர் 6 கேள்விகளும் தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோ முழுசா பாருங்க, கண்டினியூஸா பாருங்க, கண்டிப்பா தேர்வில் நம்ம ஒரு சாதனை படைக்க முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடப்பு செய்திகள் பாருங்க. இன்றைய தினம் முதல் செய்தி பாருங்க, ஒரு தேசிய செய்தி. பிரதமர் மோடி சாதனை, சரியா? அதாவது 79வது சுதந்திர தின உரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா உரையாற்றினாங்க. அந்த 79வது சுதந்திர தின உரையில என்ன சாதனை படைச்சாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 79வது சுதந்திர தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 103 நிமிடங்கள் உரையாற்றினார். இது இவர் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தின் போது 98 நிமிடங்கள் உரையாற்றியதை விட அதிகபட்ச நேரமாகும். சரிங்களா? ஞாபகமா, நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில உரையாற்றியதுல அதிகபட்ச அந்த சுதந்திர தின உரையை இந்த 2025ஆம் ஆண்டிற்கான 79வது சுதந்திர தின உரை தான். மொத்த நிமிடங்கள் 103. ஓகேவா? அடுத்து மிக மிக குறைவான சுதந்திர தின உரையாக 1954ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களும் 1966ஆம் ஆண்டு இந்திரா காந்தியும் பேசிய தலா 14 நிமிடங்கள் தான் குறைவான உரையாகும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்ச உரை 103 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதனை படுத்திருக்கிறாங்க. குறைந்தபட்ச அந்த சுதந்திர தின உரையை உரையாற்றியது யார் மாதிரினா 1954ஆம் ஆண்டு நேரு அவர்களும் 66ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்களும் 14 நிமிடங்கள் மட்டுமே உரையாற்றிருக்கிறாங்க. இதுதான் குறைந்தபட்ச நேரம் சுதந்திர தின உரைகள். அடுத்து பாருங்க, வேற என்ன சாதனை அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்தபடியாக அதிக தடவை சுதந்திர தின கொடி ஏற்றியவர் என்ற சிறப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்துள்ளது. சரியா? இந்தியாவில ஒரு சுதந்திர தினத்தன்று ஒரு பிரதமராக அதிக முறை தேசிய கொடியை ஏற்றியவர் ஜவஹர்லால் நேரு. சரியா? நேரு அவர்கள் 17 முறை, சரியா, 17 முறை, தொடர்ந்து 17 முறை சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த சாதனை படைத்துள்ளவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 12 முறை தேசிய கொடியை தொடர்ந்து ஏற்றி சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 11 முறை தேசிய கொடியை ஏற்றி 2ஆம் இடத்துல இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அவங்களுடைய சாதனை தான் தற்போது மோடி அவர்கள் முறியடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல 2 விஷயங்கள் பார்க்கிறோம். ஒன்னு, மிக நீண்ட நேரம் 103 நிமிடங்கள் சுதந்திர தின உரையை ஆற்றி பிரதமர் நரேந்திர மோடி சாதனை படுத்திருக்காங்க. அதே மாதிரி நேருவுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 12 முறை சுதந்திர தின உரையாற்றி ஒரு சாதனை படுத்திருக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா? அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு தேசிய செய்தி. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஞாபகம், இலா கணேசன் மறைவு. அவர் யார் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக பணியில் இருந்தவர். ரீசனா பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு காரணமாக சென்னையில மருத்துவமனையில் உயிரிழந்தார். சரியா? இவர் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக பதவி வைத்து வந்தார். இவர் இதுக்கு முன்னாடி மணிப்பூர், மேற்கு வங்காளம் மற்றும் தற்போதைய நாகாலாந்து ஆகிய 3 மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றியவர். எந்த மாநிலத்தில் இலா கணேசன் அவர்கள் ஆளுநராக பணியாற்றினாங்க அல்லது பணியாற்றவில்லை அப்படி கூட கேட்கலாம். 3 மாநிலங்கள், மணிப்பூர், மேற்கு வங்காளம் மற்றும் நாகாலாந்து ஆகிய 3 மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றியவர். பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் இலா கணேசன் சமீபத்தில் காலமாக இருக்கிறாங்க. சரியா? இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் வீட்டுல உட்காந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் அவர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பணியை யார் ஆற்றுவாங்க, அது என்ன இந்திய அரசியல் சரத்து விதிகள்ல வரும், அப்படியே மொத்த டேட்டா பார்த்துட்டீங்கன்னா அடுத்த தேர்வுகளை இதுல இருந்து கேள்வி கேட்டா ஈஸியா அடைக்க முடியும். சரியா? கொஞ்சம் கவனம் பாருங்க. அடுத்து பாருங்க, ஆளுநர் திடீரென மரணம் அடைந்தால், பார்த்துக்கோங்க, மரணம் அடைந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த மாநிலத்தின் தலைமை நீதிபதி அல்லது அவரது பொறுப்பை ஏற்கக்கூடிய மூத்த நீதிபதி ஆளுநரின் கடமைகளை தற்காலிகமாக கவனிப்பார். இப்ப சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன். அடுத்த ஒரு வீடியோல இந்த ஆளுநர் தொடர்பான அனைத்து சரத்து விதிகளையும் நான் உங்களுக்கு சிறப்பா சொல்ல நினைச்சிருக்கிறேன். இந்த வீடியோல லைட்டா ஓட்டிஸ் ஓட்டு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? இங்க பாருங்க, ஆளுநர் திடீரென மரணம் அடைந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த மாநிலம் எந்த மாநிலத்தில் உயிரிழந்தாரோ அந்த மாநிலத்தின் தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அல்லது அவரது பொறுப்பை ஏற்கக்கூடிய மூத்த நீதிபதி அவர்தான் ஆளுநருக்கான கடமைகளை தற்காலிகமாக கவனிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் புதிய ஆளுநரை நியமிக்கும் வரை இந்த ஏற்பாடு தொடரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரியா? இப்படிதாமா இந்தியன் பாலிட்டி. சரியா? நம்ம வந்துட்டு எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லாமே தொகுத்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ள சேர்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் சப்ஜெக்ட் ரெண்டுமே சேரும்போது தான் போட்டி தேர்வுகளை ஜெயிக்க முடியும். கவனமா இருங்க. அடுத்து பொருளாதார செய்திகளை முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. ஜிஎஸ்டி
2 விகிதங்களாக குறைக்க பரிந்துரை. பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி. சரி, இந்தியாவில் ஜூலை 1, 2017 முதல் ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது. கவனமா இருங்க. பொருளாதார செய்திகள்ல நம்ம நிறைய வாட்டி இதை பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க இந்த எக்கனாமிக்ஸ்ல நம்ம ஜிஎஸ்டி தொடர்பான அந்த வீடியோஸ் இருக்குது ஆல்ரெடி, அது முடிஞ்சா கொஞ்சம் பாருங்க. சரியா? சரக்கு மற்றும் சேவை வரி விகிதத்தை 5%, 18% என 2 விகிதங்களாக குறைக்கவும், விலை உயர்ந்த 7 பொருட்கள் மீது மட்டும் 40% வரி விதிக்கவும் மாநில நிதியமைச்சர்கள் குழுவிற்கு, சரியா, மாநில நிதியமைச்சர்கள் குழுவிற்கு பரிந்துரைத்துள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அப்ப யார் பரிந்துரை பண்ணிருக்காங்க? நிதியமைச்சகம் பரிந்துரை பண்ணிருக்காங்க. யாருக்குமா? the group of ministers அப்படி சொல்லுவாங்களா, அவங்களுக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க. சரியா? தற்போது ஜிஎஸ்டி விகிதம் 5%, 12%, 18%, அதிகபட்சமாக 28% ஆகிய 4 விகிதங்களில் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. சரியா? இதெல்லாம் இல்லாம இனிமே ஜஸ்ட் 2 ஜிஎஸ்டி தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஒன்னு 5%, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா 18% மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. கவனமா இருங்க. சரியா? அதே மாதிரி விலை உயர்ந்த ஒரு 7 பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி சட்டத்தின்படி மத்திய நிதி அமைச்சகம், சரியா, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் நினைச்சாங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு அதிகபட்சம் எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்க முடியும்? 40% விதிக்க முடியும். ஆனால் தற்போது 28% வரைக்கும் தான் அதிகபட்சம் விதிக்கப்படுகிறது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, இந்த மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதத்திற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்தவுடன், இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்பவுமே தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தா யாருமா? மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்றாங்கல்ல, இந்த கவுன்சில் வந்துட்டு எந்த ஆர்டிகிள மென்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 279A சொல்லியிருக்காங்க. கவனமா இருக்கு. ஜிஎஸ்டி தொடர்பான வீடியோல நம்ம டீடைலா இன்னும் பார்க்கலாம். இங்க இப்போதைக்கு வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இந்த மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதத்திற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்தவுடன் 12% கீழ் வரி விதிக்கப்பட்டு, சரியா, வரும் 12% கீழ் வரி விதிக்கப்பட்டு வரும் 99% பொருட்கள் 5%க்குள் கொண்டு வரப்பட உள்ளன. அதே போல் 28% கீழ் வரி விதிக்கப்படும் 90% பொருட்கள் 18% வரி விதிப்பிற்குள் கொண்டு வரப்பட உள்ளன. சரிங்களா? எந்தெந்த கேட்டகரியை எதுக்குள்ள சேர்க்கப்படாங்கன்னு சொல்லி பாத்துக்கோங்க. மறந்துடாதீங்கம்மா. 12% கீழ் வரி விதிக்கப்படும் 99% பொருட்கள் எந்த சதவீதத்துக்குள்ள வரப்போகுது? 5% அந்த கேட்டகரிக்குள்ள வரப்போகுது. 12% அந்த 18% கேட்டகரிக்குள்ள எது வரப்போகுது அப்படின்னா ஏற்கனவே 28% கீழ் வரி விதிக்கப்பட்டு வரும் 90% பொருட்கள் இந்த 18% வரி விதிப்புக்குள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பரிந்துரை, நடைமுறைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, அந்த ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி பாருங்க, பொருளாதார செய்திகள்ல கமிட்டி, சாம்ராட் சௌத்ரி கமிட்டி. சரியா? பாருங்க, ஜிஎஸ்டி விகிதத்தில் மாற்றங்கள் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகளை வழங்க 7 அமைச்சர்களை கொண்ட ஒரு ஜிஓஎம், சரி, அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், முக்கியமா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கிற சாம்ராட் சௌத்ரி அவர்கள். சரியா? இவங்க தான் அடுத்த ஜிஎஸ்டில என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை வழங்குவாங்க. கவனமா இருங்க. சரியா? அடுத்ததாக இந்த குழுவிடம், சரியா, அந்த சாம்ராட் சௌத்ரி தலைமையிலான குழுவிடம் ஜிஎஸ்டி விகிதத்தை 2ஆக குறைப்பது, குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு சிறப்பு வரியை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட பரிந்துரைகளை நிதியமைச்சகம் வழங்கியுள்ளது. முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? இந்த பரிந்துரைகளை பரிசீலித்து இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஜிஓஎம் வழங்கும் ஆலோசனை மீது செப்டம்பர் மாதம், வரும் செப்டம்பர் 2025, ஓகேவா, செப்டம்பர் மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது. சரியா? ஜிஎஸ்டி கவுன்சில் எப்பவுமே தலைவராக இருப்பவர் மத்திய நிதியமைச்சர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாநில அந்த நிதியமைச்சர்களும் வருவாய்த்துறை அமைச்சர்களும் உறுப்பினர்களா இருப்பாங்க. சரியா? அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இங்க பெரும்பான்மை வாக்குகளை பெற்றாச்சுன்னா இந்த வரி ஜிஎஸ்டி புதிய வரி முறை நடைமுறைக்கு வரும். சரியா? பாருங்க, கார்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் இந்த பான் மசாலாவுக்கான இழப்பீட்டு வரி நடைமுறை 2026 மார்ச் 31 முடிவடைகிறது. அதனால இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல கண்டிப்பா முடிவெடுக்க போறாங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா, முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு திட்டம், ஒரு ஸ்கீம் 100% அடுத்து எதிர்பார்க்கலாம். சந்திரயான் எவ்வளவு முக்கியமோ, ககன்யான் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி முக்கியமான திட்டம் இந்த சமுத்திராயன் திட்டம். சரியா? சமுத்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? கடல், ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம். பாருங்க, தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம், அதுதான் சமுத்திராயன் திட்டம். இந்த திட்டம் மத்திய அரசினால் அறிவிக்கப்பட்ட வருஷம் 2018. சரி, 2018 மத்திய அரசு முக்கியமான 2 திட்டங்களை அறிவிச்சிருப்பாங்க முறைப்படி. அதுல ஒண்ணு ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டமான சமுத்திராயன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம். ரெண்டுமே அறிவிக்கப்பட்டது 2018, மறந்துடாதீங்க. சரியா?
ஆழ்கடலில் இதுவரை கண்டறியப்படாத கனிமங்கள், அந்த மினரல் ரிசோர்சஸ், கனிமங்கள் போன்ற ஆழ்கடல் வளங்களை ஆய்வு செய்வதற்கு மனிதர்களை கடலில் 6000 மீட்டர் ஆழத்திற்கு அனுப்பும் திட்டம் தான் இந்த சமுத்திராயன் திட்டம். சரியா, பாத்துக்குமா, 6 கிலோமீட்டர் அல்லது 6000 மீட்டர் கடலுக்கு அடியில 3 மனிதர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வுக்கலன், சரியா, ஒரு வாகனத்துல அனுப்ப போறாங்க. அங்க அனுப்புறதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்கடலுக்குள்ள இருக்கிற முக்கியமான இந்த கனிம வளங்கள் என்னதான் இருக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு. சரியா, அப்படியே வர்ற வழியில நம்ம டைட்டானிக் ஹீரோயின் யார், இந்த ரோஸ், அவங்களோட நெக்லஸையும் கண்டுபிடிச்சு கொண்டு தான் சிறப்பா இருக்கும். யாருக்கு? ஜாக்கு. அப்படிதானமா? இங்க பாருங்க, 2018 அறிவிக்கப்பட்டது சமுத்திரன் அப்படிங்கிற ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் கடலுக்கு அடியில எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். மீட்டர் அடிப்படையில் பார்க்கும்போது 6000 மீட்டர். ஓகேவா? இந்த திட்டத்தை கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் அங்கீகரித்தது. ரொம்ப முக்கியமானது. இது அறிவிக்கப்பட்டது 2018. இந்த திட்டத்திற்கு அப்ரூவல் கொடுத்தது மத்திய அந்த எர்த் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அப்படி சொல்ற புவி அறிவியல் அமைச்சகம் இதற்கு அங்கீகாரம் வழங்கியது இந்த திட்டத்திற்கு 2021ஆம் ஆண்டு. சரியா, இந்த திட்டமானது 2026ஆம் ஆண்டு மொத்த பணிகளையும் முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த திட்டத்திற்காக 3 பேர் அமர்ந்து, சரியா, 3 பேர் அமர்ந்து செல்லும் வகையில் மத்ஸ்யா, பாத்துக்கோங்க, மத்ஸ்யா 6000 சொல்லுவாங்க. மத்ஸ்யா அப்படின்னா அந்த விஷ்ணு அவதாரத்துல, சரியா, 10 அவதாரங்கள்ல விஷ்ணு அவதாரத்துல முதல் அவதாரமே அந்த மச்ச அவதாரம் சொல்லுவாங்களா. மச்சு அப்படின்னா மீன். ஓகேவா? அந்த பேர்ல தான் அந்த பேரை வச்சுக்கிறாங்க பாருங்க. கடலுக்கு அடியில கடலுக்குள்ள மீன். மத்ஸ்யா என்ற ஆழ்கடல் நீர்மூழ்கி ஆய்வு வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. யாருடைய உதவியில? இதை உருவாக்குறதுக்கு உதவி செய்த அமைப்பு நம்முடைய இஸ்ரோ அமைப்பு தான். இவங்க தான் அந்த வாகனத்தை உருவாக்கி அதை கண்காணிக்க போறாங்க. ஓகேவா? இந்த திட்டம் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தினால், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, நியாட் நிறுவனத்தினால் செயல்படுத்தப்படுகிறது. அப்ப சமுத்திராயன் திட்டம் யாரால் செயல்படுத்தப்படுகிறது? நியாட் அமைப்பு, உதவி செய்யும் அமைப்பு இஸ்ரோ, மறக்க கூடாது. அந்த வாகனத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்ஸ்யா 6000 சொல்லுவாங்க. கவனமா இருங்க. சரியா, இந்த திட்டம் 2026ஆம் ஆண்டிற்குள் நிறைவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற இந்திய தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் 1993ஆம் ஆண்டு சென்னையை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சரியா, இதுல ஒரு போனஸ் கேள்வி ஒன்று கேட்கிறேன். சூப்பர் 6 கேள்வி இல்லாம போனஸ் கேள்வி. 93ல நியாட் அமைப்பு உருவாக்குனாங்க. இதே 1993ல இந்தியாவில முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பின் பெயர் என்ன? 93ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முக்கியமான அமைப்பின் பெயர் என்ன? அது கொஞ்சம் பதில சொல்லுங்க. ஏற்கனவே கடந்த வீடியோல பார்த்திருக்காம ஈஸியா பதில் சொல்ல முடியும். சரியா, அப்படியே 92ஆம் ஆண்டு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த 92ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு, சரியா, அந்த அமைப்பின் தாக்கத்தினாலதான் 93ஆம் ஆண்டு முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அந்த 2 அமைப்புகளையும் பாருங்க. சரி, 1992 என்ன அமைப்பு, 93ஆம் ஆண்டு என்ன அமைப்புங்கிறத பதில சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். சரியா, அடுத்து பாருங்க. இந்தியாவின் அடுத்த முக்கியமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான செய்தி. இந்தியாவின் முதல் பல்நோக்கு செயற்கைக்கோள், சரியா, பல்நோக்கு செயற்கைக்கோள். கவனம் பாருங்க. இது வந்து திரள் செயற்கைக்கோள் போட்டிருந்தாங்க. திரள் செயற்கைக்கோள் பாத்துக்கோங்க. இன்ஸ்பேஸ், சரியா, பாருங்க, இன்ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமானது. இன்ஸ்பேஸ், அப்புறம் ஆண்ட்ரிக்ஸ், சரியா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க. அடுத்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். முடிஞ்சா அந்த 3 கொஞ்சம் வீட்டுல எனக்கு பதில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இன்ஸ்பேஸோட விரிவாக்கம். ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த அமைப்போட முக்கியமான பணி என்ன? நியூ NSIL, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இந்த ரெண்டும் கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஆண்ட்ரிக்ஸ் NSILங்கிறது இஸ்ரோவோட அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கமர்ஷியல் ஆர்ம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரி, வணிக ரீதியான எல்லா நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துற தலைமை அமைப்புகள் 2 இருக்குது இஸ்ரோல. அதுல ஒன்னு ஆண்ட்ரிக்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா NSIL. முடிஞ்சா பதில அதோட விரிவாக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட சொன்னா சிறப்பா இருக்கும். சரியா, இங்க பாருங்க. இன்ஸ்பேஸ் எனப்படும் இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையம். சரியா, இந்தியாவில் முதல் முறையாக பல்நோக்கு செயற்கைக்கோளை உருவாக்கி ஏவுவதற்கு தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோமா. இந்த பல்நோக்கு செயற்கைகளை உருவாக்கி செயல்படுத்துறதுக்காக அந்த இன்ஸ்பேஸ் நிறுவனம் யாருக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க? முதல் முறையாக தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அதுல குறிப்பிடத்தக்க தனியார் விண்வெளி நிறுவனங்கள் எதெல்லாம் சொல்லி பாருங்க. இந்த பிக்சல் ஸ்பேஸ், பிஎஸ்ஐ ஸ்பேஸ், ஷார்ட்ஷோர் அனலிட்டிக்ஸ் இந்தியா மற்றும் துருவா ஸ்பேஸ் ஆகிய 4 தனியார் நிறுவனங்கள் அடங்கிய குழுவானது அடுத்த 5 ஆண்டுகளில் 1200 கோடி முதலீட்டில் 12 பூமியை கண்காணிக்கும் செயற்கைகளை விண்ணில் செலுத்த உள்ளன. சரியா, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படி சொல்ற அந்த புவி கண்காணிப்பு செயற்கைகளோட தான் இந்த தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஒரு குழுவாக உருவாக்கப்படுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதுல பாருங்க, பெங்களூருவை சேர்ந்த
விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனமான அந்த பிக்சல் ஸ்பேஸ் என்ற தலைமையிலான இந்திய கூட்டமைப்பானது, அந்த குழுவானது இப்போது நாட்டின் முதல் முழுமையான உள்நாட்டில் வணிக பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தொடரை வடிவமைத்து உருவாக்கி இயக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப யார் தலைமை இதுக்கு? பிக்சல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தலைமையில ஒரு குழு உருவாக்கி இருக்கிறாங்க. இவங்க தான் உள்நாட்டிலேயே தனியார் நிறுவனத்தினால் உருவாக்கப்படுகிற அந்த செயற்கைக்கோளை உருவாக்க போறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன? அந்த செயற்கைக்கோளோட நோக்கம் புவியை கண்காணிப்பல். சரியா, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்றாங்க, கவனமா இருக்கு. சரியா, சரி. தற்போது இந்த இன்ஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் யார்? பவன் கோயங்கா. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த செயற்கைக்கோள்களோட முக்கியமான பயன் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்ல என்னெல்லாம் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. காலநிலை மாற்ற கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை, விவசாயம், உள்கட்டமைப்பு, கடல் கண்காணிப்பு, தேசிய பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற திட்டமிடல், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுமா இஸ்ரோ, சரியா, டிஆர்டிஓ எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இன்ஸ்பேஸ் முக்கியம். அப்புறம் ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் முக்கியம். அடுத்து NSIL, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் சொல்ற நிறுவனம் முக்கியம். எல்லாமே எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறத தெளிவா கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா, அடுத்து பாருங்க ஒரு விருதுகள். இது கடந்த வீடியோவில் நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் இன்றைய தினத்திலே மறுபடியும் செய்தியில வந்ததுனால இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரிவிஷன் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். பாருங்க, தமிழக அரசின் சுதந்திர தின விருதுகள் 2025 ஆண்டிற்கான சுதந்திர தின இந்த விழாவின் போது தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விருதுகளை வழங்கினாங்க. அதுல ரொம்ப முக்கியமான டாப்ல இருக்க விருதை மட்டும் இந்த பதிவுல பார்க்கலாம். சரியா, பாருங்க, தகைசால் தமிழர் விருது. சரியா, தமிழ்நாடு அரசினால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் சிறப்பான பணியாற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 2021 ஆண்டு முதல் ஒரு விருதை வழங்கிட்டு வராங்க. அந்த விருதின் பெயர் தான் தகைசால் தமிழர் விருது. இந்த விருதிற்கான பரிசுகை ரூபாய் 10 லட்சம். இந்த 2025 ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவரான காதர் மொஹிதீன் அவர்கள். சரியா, அடுத்து சிறந்த மாநகராட்சி, அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளையும் ஸ்டாலின் அவர்கள் வழங்கினாங்க. அதுல சிறந்த மாநகராட்சிக்கான விருதை வென்றது ஆவடி மாநகராட்சி. சிறந்த நகராட்சிக்கான விருதை வென்றது ராஜபாளையம். அடுத்து சிறந்த பேரூராட்சிக்கான விருதை வென்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரபேரூர் பேரூராட்சி தான் சிறந்த பேரூராட்சிக்கான விருது வாங்கியிருக்கிறாங்க. சரி, அப்ப மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மூன்றையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து அப்துல் கலாம் விருது. சரியா, தற்போது இஸ்ரோவின் 11வது தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் அவர்களுக்கு தான் நடப்பாண்டிற்கான தமிழக அரசின் அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு துளசிமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சுதந்திர தின விருதுகள், மறக்காதீங்க. சரியாமா, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விருது பாருங்க, தமிழக அரசின் மாநில இளைஞர் விருது 2025. சரியா, பாருங்க, இந்த மாநில இளைஞர் விருது எதற்காக வழங்கப்படுகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பல்வேறு சமூக பணிகளில், சரியா பாத்துக்கோங்க, சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் 3 இளம் வயது ஆண்கள் 3 பெண்களுக்கு ஆண்டுதோறும் முதல்வரின் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. சில நேரங்களில் விருதை கொடுத்துட்டு இது எதற்கு வழங்கப்படும் சொல்லி கேட்பாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. எதற்காக? சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒரு 3 ஆண்களுக்கும் 3 பெண்களுக்கும் தமிழ்நாடு அரசானது வழங்கும் விருதுக்கு தானே பேரு முதல்வரின் மாநில இளைஞர் விருது. இந்த விருது சமீபத்தில் பெற்றது ஒரு 3 ஆண்கள் 3 பெண்கள். இதுல முக்கியமான நபர் யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாரியப்பன் தங்கவேலு என்று அழைக்கப்படும் முக்கியமான ஒரு நபர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர். இதுல உயரம் தாண்டுதல் போட்டியில ஞாபகம் வச்சுக்கோங்க. மாரியப்பன் அவர்களுக்கும் இந்த முதல்வரின் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து கேரம் போட்டியில், இந்த கேரம் போட்டியில சமீபத்தில் சாதனை படைத்தவரும் முக்கியமான ஒரு பொண்ணு, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா எம் காஜிமா அவர்கள். அவங்களுக்கும் இந்த விருது கொடுத்திருக்கிறாங்க பெண்கள் பிரிவுல. அடுத்து பாத்தீங்கன்னா சாலையோரங்களில் வசிப்போருக்கு உணவளிப்பது, போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு, மரம் நடுதல் போன்ற பணிகளை செய்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சந்திரகுமார் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம், சரியா, மு ஜெயக்குமார் அவர்கள். அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் லாவண்யா அவர்கள். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கௌரி அவர்கள். சரிங்களா, உங்க எல்லாத்துக்கும் தான் இந்த மாநில இளைஞர் விருதுகள் முதல்வரின் பேர்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுவும் கவனமா இருக்கு. சரியாமா, எப்பவுமே சுதந்திர தின விருது, ஓகேவா, குடியரசு தினத்தில் வழங்கப்படும் விருதுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு சீசன் முடிகிற வரைக்கும் இந்த பேர்கள்லாம் மறந்துடாதீங்க. சரியா, அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் செய்தி பாருங்க. சர்வதேச பிளாஸ்டிக் மாசு கட்டுப்பாட்டு பேச்சு. சரியா, அதாவது பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினால ஏற்படுற அந்த மாசினை, ஓகேவா, அந்த பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் என்னோட 5வது அமர்வு நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் நடைபெற்றது. சரியா, இங்க பாருங்க, ஜெனீவாவில் ஆகஸ்ட் 5 முதல் 14 வரை நடைபெற்றது. தமிழ்நாட்டில், அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எந்த ஒரு முக்கியமான முடிவும் இந்த கூட்டத்தில் எடுக்கல.
இது தொடர்பான ஒரு 2 செய்திகளை நம்ம இப்ப பார்க்கலாம். சரியா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. நடைமுறைக்கு வந்த நாள், அமலுக்கு வந்த நாள் ஜனவரி 1, 2019. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த போது தமிழ்நாட்டில் 14 வகையான அந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு 14 பொருட்களை தமிழ்நாடு அரசே பரிந்துரை செஞ்சாங்க. இது நடைமுறைக்கு வந்தது எப்போ? ஜனவரி 1, 2019. சரியா? இதே மாதிரி மத்திய அரசின் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழி பொருட்களுக்கான தடை நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2022. ரெண்டுமே முக்கியமான கவனமா இருக்கும். சரியா? ஏன்னா இந்த சுற்றுச்சூழல், இந்த மாசு கட்டுப்பாட்டை சரி பண்றதுக்கு, ஓகேவா, அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கு மத்திய மாநில அரசுகளில் இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லா தேர்வுகளும் கேட்பாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து பாருங்கம்மா, ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. ஓகேவா, சென்னை மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் போட்டி. சரி, சென்னை மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி 25ஆம் ஆண்டிற்கான போட்டி. ஓகேவா, இந்த போட்டியில் மாஸ்டர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த வின்சன் கீமர். வின்சன் கீமர் அவர்கள் மாஸ்டர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல சேலஞ்சர்ஸ் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த பிரணேஷ் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் நடக்கிற முக்கியமான அந்த செஸ் டோர்னமெண்ட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. சென்னை மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர், இதுல ஜெர்மனி நாட்டை சேர்ந்த வின்சன் கீமர் அவர்கள் மாஸ்டர் பிரிவிலும் சேலஞ்சர்ஸ் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த பிரணேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சாம்பியன் பண்ணிக்கிறாங்க சேலஞ்சர்ஸ் பிரிவில். சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, இந்த வீடியோட இறுதி பகுதியாக, ஓகேவா, சூப்பர் 6 கேள்விகள். என்ன தெரிஞ்சுக்கலாம்? முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க. தமிழக அரசின் அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, என்ன நோக்கத்திற்காக வழங்கப்படுகிறது அப்படிங்கறத சொல்லி பதிலா சொல்லலாம். ஓகேவா? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சமுத்திராயன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது, எப்ப அறிவிச்சாங்க, எப்ப செயல்படுத்த, எந்த ஆண்டுக்குள்ள செயல்படுத்த போறாங்க, முடிஞ்சா அந்த சமுத்திராயன் திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தின் பெயர் என்னங்கிறத சொல்லுங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, இன்ஸ்பேஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது. நான்காவது கேள்வி, சமீபத்தில் காலமான ஈலா கணேசன் அவர்கள் எந்த மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றியவர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, எந்த மாநிலத்தின் அப்படின்னா ஒரு 3 மாநிலங்கள் இருக்கு, அதை சேர்த்து சொன்னா சூப்பரா இருக்கும். வீடியோ சரியா பார்க்கறவங்க ஒரே ஒரு மாநிலத்தை சொல்லுவாங்க, வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா 3 மாநிலங்களையும் சேர்த்து சொல்ல முடியும். கவனமா இருக்கு. இந்திய சுதந்திர தின விழாவில் அதிக முறை உரையாற்றிய இந்திய பிரதமர் யார், அது எத்தனை முறை அப்படிங்கிற சொன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து ஆளுநர் நியமனம் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து எது. இதான் என்ன தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். எல்லா நோட்ஸும் உங்களுக்காகவே சிறப்பான முறையில் தயாரிச்சு கொடுத்துருக்கோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. நடுவில் கேட்கிற இந்த போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்கிற இந்த சூப்பர் 6 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி சீக்கிரமா ஒரு அரசு வேலைக்கு நம்ம போக முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.